பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை பார்க்குற அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் க்ஷேமமாக இருப்பீங்க, சுகமாக இருக்கிறீங்க என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஏசாயா எழுதின புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 26 verse 3. ஏசப்போடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்து கொள்வீர். ஆமேன். என் கண்பானங்களே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? ஒரு டைம்க்கிற சமாதானம் ஒரு டைம் என் குடும்பத்தில் பார்க்க முடியல. சில நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து போகிறேன் என்று சொல்கிறீங்களா? ஒருவேளை வியாதி நிமித்தம் உங்களுக்கு சமாதானம் இல்லையா? எந்த காரியத்தில் நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்க? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், என்னுடைய பூர்ண சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒருவேளை சமாதானத்துக்காக நீங்கள் எங்கெங்கேயோ தேடி போகிறீங்க, எனக்கு சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை செய்கிறீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பார்க்க முடியல, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, செய்கிற வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை காணப்படுதா? இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார், அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். ஆமேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். இந்த நாட்களை பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து போயிருக்காங்க, நிம்மதி எழுந்து போயிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நிமித்தம் நான் ஏன் வாழணும் என்று கூட கலங்கி கொண்டு இருக்காங்க. நீங்கள் எந்த காரியத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்கோ, இன்றைக்கு ஏசப்பாவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஒருவேளை மனுஷனை நம்பி மனுஷனை உறுதியாய் நீங்கள் சார்ந்தது உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம். அநேக பூஜாரிகள் நம்பி நீங்கள் சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம். அநேக காரியங்களை தேடியும் உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஏசப்பா சொல்கிற, என் மகனே என் மகளே, என்னை உறுதியாய் பற்றிக்கொள். அவரே ஏசப்பாவே நீங்கள் சார்ந்து இருக்கும் போது, அவரே நீங்கள் நம்பி இருக்கும் போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் பூர்ண சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் வீட்டில் பூர்ண சமாதானத்தை கொடுப்பார், உங்கள் உள்ளத்தில் பூர்ண சமாதானத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நம்புறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் பூர்ண சமாதானத்தை கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை மனுஷன் நம்பி போய், அநேக ஜனங்களை நம்பி போய், உங்கள் படிப்பை நம்பி போய், உங்கள் பணத்தை அந்தஸ்தை நம்பி போய் சமாதானத்தை எழுந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கு அது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஏசப்பா உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பா. இருக்கிற இடத்துல ஏசப்பா நோக்கி நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூடப்பா என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் சமாதானத்தை எழுந்து போயிருக்கிறாங்களோ அப்பா, என் ஜனங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறப்பா. ஒரு நேரம் இருக்கிற சமாதானம் ஒரு நேரம் எனக்கு இல்லை, பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறாங்களோ, இந்த வேலைப்பா உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையன் உம்மே நம்பி இருக்கிறபடியால் பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த வேலை யாரெல்லாம் உறுதியாய் பற்றி கொண்டு உம்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பூர்ண சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிற வார்த்தையான தேவனப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் சமாதானத்தை கெடுக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டப்பா. பூர்ண சமாதானம், தெய்வீக சமாதானம் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.